ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சம்ஹவ் எபிசோட் 3 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கும் கீ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய நோட்ஸ்லாம் எடுத்து இதை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பெம் கிட்ட என்ன பேசலாம், எந்த ஸ்பாட்ல பேசலாம், எந்த இடம் அதுக்கு சரியா இருக்கும், அந்த மாதிரியான செலெக்ஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பார்க்குக்கு செம காண்டாகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை ப்ரொப்போஸ் பண்ண சொன்னா நீ என்ன கன்ஃபெஷன் பண்றதெல்லாம் ஆர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்க, சார்ட் ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, நீ என்ன லூசா நீனுங்கிற மாதிரி திட்டுறா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளேஸை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம கீ என்ன சொல்கிறாங்கன்னா, இடம் செம்மையாக இருக்கணும், செம்ம ஃபீலாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னு பார்க்க சொன்னதுனால கீ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அதுக்கு சரியான இடம் பீச்சாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் பீச்சில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நோட் எடுத்து எழுதுகிறாங்க. எழுதும் போதெல்லாம் பார்க்கு சரி அதுவும் கரெக்டு தான், நீங்கள் 2 பேரும் பீச்சில் மீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை பிடுங்கி கசக்கி போட்டுருது. இல்லை இல்லை வேணாம் அது சரி வராது, வேற இடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லுது. மறுபடியும் யோசிக்கிறாங்க. அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், இடம் நல்லா இருக்கணும், என்ன யோசிக்கின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்கிறாங்க. மேலே பார்த்து யோசிச்சதுனால டக்குன்னு கீக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டெரஸு, நம்ம டோமில் இருக்கிற டெரஸ் தான் செம்மையான இடம். அந்த ரூஃப் டாப்புக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் தனியாகவும் இருக்கலாம், ரொமான்டிக்காகவும் பேசலாம், என்ன வேணாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கீ சொன்னதும் பார்க்கும். ஆமாம் செம்மையாக இருக்கும், எழுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் மேலே தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை வச்சு ஹக் பண்ணி பேசும்போது அப்படியே இருக்கும் பாரு அப்படின்னு பார்க்க அப்படியே ஏற்றி விடுது. பார்க்க மண்டையிலேயே ஒரு கொட்டு வச்சுட்டு, கம்முன்னு இரு, எப்போ பார்த்தாலும் தப்பாக யோசிக்காது, நானே ப்ரொப்போஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன், நீ அதை கூட விட மாட்ட போலையேன்னு சொல்லி கேட்டா, ஒன்று பண்ணு, என் கண்ணை பாரு, நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்னா அதை அப்படியே அங்கே கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு பார்க்க ரியாக்ஷன் கொடுக்குறேங்கிற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கீயும் ஆப்போசிட்டில் ஏதோ லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 பேருக்கும் ஐயோ ஒரே ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த விஷயத்த. இப்போ ஒரு நோட்டில் அதை எழுதிட்டாங்க, ரூஃப் டாப்னு சொல்லிட்டு எழுதிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி சொல்லலாம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த விஷயத்த பற்றி யோசிக்கிறாங்க. சரி நீ ஒன்று பண்ணு, ஃபஸ்ட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, எப்படி சொல்லலான்னு அப்படின்னு சொல்லும் போது ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ யா, இதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, உன்னை லவ் ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க, கேங்ஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி பேச சொல்லலை, கியூட்டா அழகா செம்மையாக பண்ணணும், இந்த பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்கிறேனோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ, அதே மாதிரி நீ பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் தான் பெம்மு, என்னை பாரு, என் கண்ணை பாரு, என்னை பார்த்து உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை அப்படியே கக்குங்கிற மாதிரி அப்படியே ட்ரைனிங் கொடுக்குது. இவ்வளோ அப்படியே அவள் கண்ணை பார்க்குறா ஏதோ சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்க டக்குன்னு கிஸ் பண்ணிடுது. ஏன்னா அதுதானே இப்போ பெருமை, அதனால கிஸ் பண்ணிடுது. ஐயோன்னு 2 பேரும் ஆசிட்ல வாய் வச்ச மாதிரி குதிக்கிறாங்க. ஐயோ நான் பார்க்கல, ஐயோ நான் பெம்மு இல்லை, எனக்கு வளர்றனேன்னு சொல்லிட்டு பெம்மு என்னென்னமோ சொல்லி வளரிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கீ அழுகுது, ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுகுது. அந்த மாதிரி 2 பேரும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி இரு நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் மாத்துறோம், நான் கொஞ்சம் காமாக இருக்கேன் சரியா, நம்ம மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த ஃபேஸ் ஓகேவா அந்த ஃபேஸ் ஓகேவான்னு பார்க்கும், ஃபேஸ்லாம் மாற்றி பண்ணுது. எனக்கு உன் மூஞ்ச பார்த்தா வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கீயும் அழுகுறாங்க. சரி இரு, நான் உனக்கு இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெளில எழுந்து போகுது. எங்கடா போறா இவ, என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு கீயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பார்க்க என்னதான் பண்ண போகுதுன்னு நம்மளும் பார்க்கணும், நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போதான் பார்த்தீங்கன்னா வெளில டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சரி போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வேற யாரும் நம்ம பார்க்க தான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிற்கிது. ஹே கீ, என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமான்னு சொல்லிட்டு, அதாவது பெம்மு மாதிரி நடிக்கிறாங்களாமா. படாருன்னு நம்ம ஆள் டோரை லாக் பண்ணிடுறாங்க. இது வெளில நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு லூஸு, இதை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ தெரியலையேன்னு கீயும் டென்ஷன் ஆகி உள்ளே போயிடுறாங்க.
அன்னைக்கு நைட் ஆயிடுது. வெளில பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க டோர் ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு மறுபடியும் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லவ் யூ சொல்றதுக்காக. "பெம் ஐ லவ் யூ. லைஃப் லாங் நான் உன் கூட இருக்கணும். இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ஒரு சிலர் இருக்காங்க. அதுல நீயும் ஒரு ஆளு. உன்னை நான் கேர் பண்ணிக்கணும்னு ரொம்பவே நினைக்கிறேன். நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா லைஃப் லாங் இருக்கணுங்கிற மாதிரியான இதெல்லாம் ஸ்பீச்லாம் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வெளில ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்குது. ஆனால் இவங்க போய் பார்க்கவே இல்லை. மறுபடியும் இந்த பாக்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பெம்மு மறுபடியும் இந்த படார்னு டோர் லாக் பண்ணிடுறாங்க. என்னது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே எல்லா திங்ஸும் அப்படியே இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. இவ வர ஆல்ரெடி வந்து கீக்கு கால் பண்ணியிருப்பாங்க போல. கீ தான் அந்த கால் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கு. நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க, என் ஃபோன் கால்ஸ்லாம் ஒன்று கூட எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா, ஒரு செகண்டில் இவங்க உள்ளே வர ஒரு செகண்டில் ஓடி போய் ஒரு சில விஷயங்களை மறைச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. சரி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இங்கே வந்தால் டோரை என் மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்துற, நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்லைடா ஃபோன் சைலண்டில் இருந்தது நான் கவனிக்கல, அதான் நான் வந்து டோரை ஏன் சாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ சர்ப்ரைஸாக வந்துட்டியா, என்னால் அந்த சர்ப்ரைஸை தாங்க முடியல, அதனால தான் டக்குன்னு சாத்திட்டேன், சாரிம்மான்னு சொல்லிட்டு, நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பெம் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு ரூமை போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகுது. பெம்மை பிடிச்சி இழுத்து, நீ இங்கேயே இருமா, ஒரு 5 நிமிஷம் இருக்கோ வந்துடுறேன், சிட்டா பறந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு, இங்கே உட்காரேன், இங்கே வாயேன், இங்கேயே உட்காந்துரு, நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உனக்கு கூப்பிடுவானா, அப்புறம் வந்து ரூமை பார்ப்பீங்களான்னு குண்டுன்னு ஓடி போய் டிவி கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு சாத்தி வச்சுட்டு வருது. இதை பார்த்த பெம்மு, என்னடா இது எதையோ ஒழிக்கிறாளே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு ரூமை பார்க்குது. அந்த ரூம்குள்ளே ஓடலான்னு சொல்லி உள்ளே போனால், ஐயோ பெம்மு அந்த பக்கம் போகாத சொன்னா கேளுன்ட்டு பின்னாடியே வரா. பார்த்தா பெம்முடைய ஷாக் ஆயிடுது. அந்த ஷர்ட்ல எழுதுனதெல்லாம் ஹார்ட் போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு. இவளை ஒரு செகண்ட் அணுவா ரசிச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வால் ஸ்டிக்கர் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சிருக்கா. அந்த ரூம் ஃபுல்லாக பெம்மோட ஞாபகங்கள் தான், பெம்மு தான், அவளுடைய லவ் தான். எங்கே பார்த்தாலும் அவள் ஃபோட்டோவாக இருக்குது. பெம்முக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. ஓ மை காட், இவ்வளோ ஃபோட்டோஸா, இதுக்கு தான் உன் ரூம்குள்ளே என்னை விட மாட்டேன்ட்டியா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ என் டோரை க்ளோஸ் பண்ணல, அதுக்கு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி கையை கொண்டு போய் மறைக்கிறாங்க. என்கிட்ட என்ன மறைக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேக் சைடில் ஏதோ வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்போதான் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து குடுன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிறதுக்கு வர்றதுக்கு கிட்ட அப்படி க்ளோஸாக வந்துடுறாங்க. பார்க்குற நமக்கே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு சீன் நடக்குது. அப்போ உன் கையில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை பிடுங்கிடுறாங்க. பாதி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பெம் குடுன்னு சொல்லிட்டு பெம் கிட்டேருந்து இவங்க பிடிங்கிடுறாங்க. அதே தான், அவங்க ஆல்ரெடி அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்களே, பெம் ஐ லவ் யூ, லைஃப் லாங் நான் அவங்க கூட இருக்கணும், அதுதான் மறுபடியும் பிடுங்க போகும்போது மறுபடியும் ஒரு கிஸ் கிடைக்கிற மாதிரி வருது. ஆனாலும் 2 பேரும் சுத்தாரிச்சு கம்முன்னு இருந்துடுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் பாதி தான் படித்தேன், மீதியை படிக்கவே இல்லையே, படிச்சுட்டு தரேங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயத்தை இப்போ சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு யாராவது இருக்காங்களா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியாங்கிற மாதிரியான கொஸ்டினை ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க. அப்படிலாம் யார் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க என்கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க சொல்கிற அன்னைக்கே அவங்கக்கிட்ட நானும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு சொன்னதும், அப்படியா யார் அதுன்னு சொல்லி கேட்டா, அது சீக்ரெட், என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க என்கிட்ட என்னைக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற நாளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதும், அப்போ அது நாம தான் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் ஐ ஐ ஐ ஐ ஐ பெம் ஐன்னு மறுபடியும் ஆரம்பிச்சு, சரி நீ சொல்கிற மாதிரி தெரியல, எனக்கு போக டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி போகிறாங்க. டக்குன்னு சடனாக இதை விட்ட சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பெம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பெம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுது. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னு கேட்கும்போது, ஆமாம் பெம் ஐ லவ் யூ, நீ வந்து என் லைஃப் லாங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், லைஃப் லாங் நான் சாகிற வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு சிலருக்கு மட்டும் நான் கேர் பண்ணணும்னு நினைப்பேன், அந்த கேர் பண்ணணும்னு நினைக்கிற ஆளில் நீனும் ஒரு ஆள்.
நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ஒன்றா இருக்கணும் பெம்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொருள் ஒன்று எடுக்கிறாங்க. வேறு என்ன, அந்த கியர் தான் அந்த காலேஜில் கொடுப்பாங்கள்ல, அந்த இன்ஜினியரிங் கியரை வந்து யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த கியரை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உன்னை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன், இதை என்றைக்குமே நீ தூக்கி போட்டுறக்கூடாது, உன் கூடையே வச்சுக்கணும், இது உன் கூட இருக்கிறது நானே உன் கூட இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு அந்த கியரை பெம் கிட்டே கொடுக்குறாங்க. பெம்மும் அதை வாங்கிக்கிட்டு என்னை ஏமாத்தின உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு தலையிலே அடிக்கிறாங்க. பெம் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பாக்கிட்ட தான். மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே வந்து உட்காந்துக்கிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தானே அவளை என் ரூமுக்கு வர வச்சது நீ தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பெம்மு, ஆமாம் ஆமாம் நான் தான் வர வச்சேன், நீ தான் சொல்கிற மாதிரி தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு ரூம் தான் கரெக்டாக இருக்கும், நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனலி இப்போ நீ சொல்லிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இனிமேல் ஒரே ஜாலி தான் ஃபன்னு தான் சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லு, நேற்று நைட்டு என்னாச்சு, 2 பேருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, சொல்லுமான்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாங்க. 2 பேருக்கும் கொசக்கச்சா தானே அப்படிங்கும் போது, அதுதான் இல்லை, அவள் டெரஸில் நின்றுக்கிட்டு இருந்தா, அப்போ நான் போயிட்டு ஹக் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கப்புள்ஸ் ஆகிட்டோம். கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது, என்கிட்டயே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா இருன்னு சொல்லிட்டு திரும்பி பெம்மும் கிஸ் பண்ணுது. பெம்மும் கீயும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. சும்மா சின்ன பசங்க பண்ணிக்கிற அந்த கிஸ் மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டு பார்க்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா இல்லை வேற ஏதாவதா? உனக்கு எவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ரூமில் உங்கள் 2 பேரும் தனியாக இருக்க விட்டுருக்கேன், உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சுருக்கேன், அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவியா? நாய்க்குட்டி நக்கிட்டு வந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கியேன்னு சொல்லிட்டு பார்க்கும் டென்ஷனாக கேட்குது. என்ன இப்படி சொல்கிற, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, கப்புள்ஸ்னால் எப்படி இருக்கணும் உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் இப்படி இருக்க? ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆக்கிட்ட, இப்போ அடுத்து இதுக்கும் பல வருஷம் ஆக்கிடுவோம் போலியே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? காட்டு, கையை கொடு. கையில் நெயில்ஸ்லாம் இருக்கா? ஆமாம் நெயில்ஸ் இருக்குது. அந்த பெடிக்யூர் பண்ணுற அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு அடுத்து மெனிக்யூர் பண்ணி விடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கீக்கு. இல்லை, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் கையில் நெயில்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்மந்தம்? எதுக்கு நீ 2த்தையும் கனெக்ட் பண்ணுற? ஐயோ மரமண்டை, நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே. நெயில்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் தாம்மா வலிக்காமல் இருக்கும், அந்த இடத்துல தேவையில்லாத டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சொன்னால் கேளுன்னு. ஏய் நீ என்ன பேசுகிற? ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு, எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ சும்மாவே இருக்கக்கூடாது, கையும் சும்மா இருக்கக்கூடாது, வாயும் சும்மா இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே எவ்வளோலாம் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோத்தையும் சொல்லித்தருது கீக்கு. பேசாமல் பெம்மை போய் இம்ப்ரெஸ் பண்ணுற வேலையை பாரு, அதை விட்டுட்டு இங்கே வந்து லூசு மாதிரி உட்காந்துருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏய் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ எனக்கு தப்பாக சொல்லித்தர, நான் என்ன அந்தளவுக்கு ரூடான ஆளா என்ன? நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நைட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் வாயில் பண்ணி கூட காட்டுறாங்க பாக்கு. இப்போதான் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, என் ரூமுக்கு நான் பெம்மை கூப்பிட்டு வரலான்னு இருக்கேன், கூட்டிகிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு பாக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உன்னோட ஒய்ஃப் தானே, இன்னொரு மிஸ்ட்ரெஸ் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்ல, ஆமாம் இல்லை இந்த உலகத்திலே இந்த மாதிரி 2 ஒய்ஃப் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி அதை பற்றியே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுது, இத்தனை நாளும் நீ பரவாயில்ல சிங்கிளா, மற்றவங்களாம் உன்ட்ட ஃப்ளர்ட் பண்ணும்போது நீ கம்முன்னு இருந்திருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் நீ அப்படி இருக்க முடியாது. ஒரு வேளை அவங்களாம் ஃப்ளர்ட் பண்ணுறாங்கன்னு நீனும் ஸ்கூலில் அக்செப்ட் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதாம்மா உன் கதை முடிஞ்சிடும். நல்லா யோசிச்சுக்கோ, பெம்மு சும்மாவே பொசசிவ் ஆவா, இப்போ சொல்லவே வேணாம், ப்ரொப்போஸ்லாம் பண்ணிட்டீங்க அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். அவள் ஓவராக ஜெலஸாவா சொல்லிட்டேன்னு சொன்னதும், ஆமாம் நான் ஒரு நாளும் அந்த மாதிரியான விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீயும் சொல்கிறாங்க. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.